டாக்டர் இஜிஎஃப்ஆர் இதை பற்றி லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பேசியிருந்தீங்க. அது என்னன்றது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இஜிஎஃப்ஆர் அப்படின்னா எஸ்டிமேட்டட் கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்டுன்னு சொல்லுவோம். கிளாமருலார் அப்படின்றது கிளாமருலே தான் ஆக்சுவலாக கிட்னியில் இருக்க ஃபில்டர். அந்த ஃபில்டர் வழியாக பிளட்டு உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அதிலேருந்து யூரின் பிரிஞ்சு வெளியே வர்றது. அந்த ரேட்டை தான் நம்ம எந்த ரேட்டில் யூரின் பிரியுது அப்படின்றது தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்டு. இது ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலா மூலமாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். பேஸ்ட் ஆன் கிரியாட்டினின், ஏஜி, செக்ஸ் இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இப்போ எப்படின்னா அந்த கிரியாட்டினின் இதை இன்னொரு கிரியாட்டின் கிளியரன்ஸ்னு இன்னொரு எப்படி சொல்லலாம். 80 to 120 ml per minute per body surface area தான் நம்ம நார்மல். ஆக்சுவலாக இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சிகேடி அதாவது க்ரானிக் கிட்னி டிசீஸ் ஸ்டேஜஸே சொல்கிறோம். எபோவ் 90க்கு மேலே நார்மல், அதுக்கு கீழே ஒவ்வொரு ஸ்டேஜை நம்ம பிரிச்சுக்கிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 1 ml per இயர் வந்து நமக்கு ஒரு ஏஜிங் ப்ராசஸ்னாலேயே குறைஞ்சிட்டு வரும். ஸோ அது வந்து நம்ம அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம சிகேடி ஸ்டேஜஸ் சொல்லணும். இஜிஎஃப்ஆர் மட்டும் வச்சு நம்ம ஒரு பேஷண்டோட கிட்னி ஹெல்த்தை டிசைட் பண்ண முடியும். பட் அதுதான் பேசிக்னாலும் பேஷண்ட்டோட பாடி வெயிட்டு, அவங்க எடுத்துக்கிற டயட்டை பொறுத்து அந்த கிரியேட்டின் கிளியரன்ஸ் வேல்யூ மாறும். ஸோ அதை மட்டும் வச்சு நம்ம கிட்னி டிசீஸை வந்து டிசைட் பண்ண வேண்டாம். ஓவராலாக பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணிவிட்டு அதோட மற்ற பிளட் டெஸ்ட் வேல்யூ வச்சு தான் நம்ம கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிசைட் பண்ணணும்.